இன்று வீரத்தில் தலை சிறந்த ஒரு மனிதரை பற்றி பார்க்க போகிறோம். இவருடைய பெயர் சத்ரபதி சம்பாஜி மகாராஜ். நான் உங்களுக்கு சத்ரபதி சிவாஜி அவர்களின் வரலாற்றை முந்தைய பதிவில் கூறியிருந்தேன். இவர் அவருடைய மூத்த மகன் ஆவார். சத்ரபதி சம்பாஜி மகாராஜ் 14 மே 1657 பிறந்தார். பிறப்பு முதல் இறப்பு வரை இவர் வாழ்வே ஒரு போர்க்களமாகும். இவருக்கு 2 வயது இருக்கும் பொழுதே இவருடைய அன்னை இறந்துவிட்டார். எனவே சத்ரபதி சிவாஜி அவர்களின் அன்னையாகிய ஜீஜாபாய் தான் சத்ரபதி சம்பாஜியை பாதுகாத்து வளர்த்தார். இவர் ஒரு அற்புதமான வீரர். இவரை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வது கட்டாயமாகும். சத்ரபதி சம்பாஜி அவர்கள் தன்னுடைய 13ஆம் வயதிலேயே 13 மொழிகளை கற்றறிந்தவர் ஆவார். அவை சமஸ்கிருதம், பிராந்திய மொழிகள், போர்த்துகீசியம், பிரிட்டிஷ் ஆங்கிலம், முகலாய மொழி, தென்னிந்திய மொழிகள், டெக்கன் மொழிகள் மற்றும் பல. அது மட்டும் இல்லாமல் பல நெறிமுறைகளை எழுதியுள்ளார். நிறைய புத்தகங்களையும் எழுதியுள்ளார். அதோடு நில்லாமல் குதிரை சவாரி, வாள்வீச்சு, வில்வித்தை, மல்யுத்தம் போன்ற போர்க்கலைகளில் சிறந்து விளங்கினார். சொல்லப்போனால் அறிவு மற்றும் பலம் இரண்டுமே எதிரெதிரானது. எவர் ஒருவர் அறிவில் சிறந்து விளங்குகிறாரோ அவர் பலத்தில் குறைந்து இருப்பார். எவர் ஒருவர் சிறந்திருப்பாரோ அவர் அறிவில் குறைந்திருப்பார். ஆனால் சத்ரபதி சம்பாஜி அவர்கள் அறிவு மற்றும் பலத்தில் தலை சிறந்து விளங்கினார். பாலகனான சம்பாஜி அவர்களுக்கு தன்னுடைய தந்தையான சத்ரபதி சிவாஜி அவர்களுடன் நேரத்தை செலவிக்க அவருடைய மனமானது ஏங்கியது. ஆனால் சத்ரபதி சிவாஜி அவர்களோ முகலாயர்களை அழிப்பதில் தீவிரமாக இருந்தார். ஒரு நாள் சத்ரபதி சிவாஜி அவர்கள் தன்னுடைய 9 வயதான சம்பாஜி அவர்களை அழைத்து, என்னுடன் புறப்படுவாயாக, நாம் ஆக்ரா சென்று முகலாய மன்னனாகிய அவுரங்கசீப்பை சந்திக்க வேண்டும் என்று கூறினார். அதை கேட்ட சம்பாஜி அவர்கள் தன் தந்தையுடன் குதிரையில் அமர்ந்து 1250 கிலோமீட்டர் கடந்து சென்று அவர்கள் இருவரும் ஆக்ராவை அடைந்தனர். ஆனால் அங்கு அவுரங்கசீப் சற்றும் எதிர்பாராத விதமாக அவர்கள் இருவரையும் சிறைப்பிடித்தான். ஆனால் சம்பாஜி சிறிதும் அச்சம் கொள்ளவில்லை. அங்கு அமர்ந்து கொண்டு எவ்வாறு இங்கிருந்து தப்பிப்பது என்பது பற்றி யோசித்துக் கொண்டே இருந்தார். பிறகு ஒரு நல்ல வழியை கண்டறிந்த அவர் முதலில் தனது தந்தையை அங்கிருந்து தப்பிக்க வைத்தார். அதற்கு பின் தானும் தப்பித்தார். பிறகு இருவரும் ராய்காட்டை சென்றடைந்தனர். சத்ரபதி சம்பாஜி அவர்கள் 7 கிலோ இடையுடைய வாளை கொண்டு தன்னுடைய 16ஆம் வயதில் முதல் போருக்கு சென்றார். அப்போரில் அவர் ராம் நகரை வென்றார். அனைத்து சிறந்த அரசனுக்கும் அவருக்கு சிறந்த வழிகளை எடுத்துரைக்க கண்டிப்பாக ஒரு ஞான குருவை வைத்திருப்பார்கள். அதே போல சத்ரபதி சம்பாஜி அவர்களுக்கும் கவி காலாஷ் என்பவரை தலைமை ஆலோசனையாளராக நியமித்தார் சத்ரபதி சிவாஜி மகாராஜ். கவி காலாஷ் ஒரு சிறந்த புத்திமான் ஆவார். தலை சிறந்த யோசனைகளை வழங்குவதில் அவர் வல்லவர். எனவே சத்ரபதி சம்பாஜி அவர்கள் கவி காலாஷ் அவர்களின் ஆலோசனை இல்லாமல் ஒரு முடிவையும் எடுத்ததில்லை. சத்ரபதி சம்பாஜி அவர்கள் அவருடைய 19ஆம் வயதில் ராஜ்காட் கோட்டையை பாதுகாக்க தொடங்கினார். சத்ரபதி சம்பாஜி அவர்களின் 30வது வயதில் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவர்கள் 1681ஆம் ஆண்டு வீர மராட்டியர்களிடமிருந்து விடை பெற்றார். சத்ரபதி சம்பாஜி அவர்கள் ஒரு நிமிடம் கூட வீணாக்காமல் அவுரங்காபாத்தில் இருக்கும் அவுரங்கசீப்பை அழிக்க அனைத்து வழிகளையும் யோசித்தார். எனவே அவர் முதலில் அவுரங்காபாத் கோட்டையை கொள்ளையடித்தார். தன்னுடைய கோட்டையில் நடந்த மிகப்பெரிய கொள்ளை மற்றும் இந்த மிகப்பெரிய தோல்வியை அவுரங்கசீப்பால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு 30 வயதான இளைஞரால் இவ்வாறெல்லாம் செய்ய முடியும் என்று அவுரங்கசீப் சற்றும் சிந்திக்கவில்லை. எனவே அவுரங்கசீப் தனது சேனாதிபதியான உசைன் அலி கானை அழைத்து அவரிடம் 20,000 சேனா வீரர்கள், யானைகள், குதிரைகள் போன்ற அனைத்தையும் கொடுத்து சம்பாஜியை கொன்றுவிடு என்று கூறினான். சம்பாஜியை பற்றி அறியாத உசைன் அலி கான் 2 நாட்களில் சம்பாஜியை கொன்று விடுவேன் என கூறி சென்றான். ஆனால் 2 நாட்கள் அல்ல, 2 மாதங்கள் கடந்தன. ஆயினும் உசைன் அலி கானால் சம்பாஜியை வீழ்க்க முடியவில்லை. சம்பாஜி மற்றும் மராத்திய வீரர்களின் தாக்குதலை முகலாயர்களால் தாங்க முடியவில்லை. எனவே உசைன் அலி கானின் படை பின்வாங்கியது. அதற்கு பின் அவுரங்கசீப் தொடர்ந்து 1680, 1681, 1682களில்
தொடர் போர் புரிந்தான். ஆனால் அனைத்து போரிலும் தோல்வியை தழுவினான். சத்ரபதி சம்பாஜி மகாராஜ் 9 வருடங்களில் 120 போர்க்களை மேற்கொண்டிருப்பார். ஆனால் ஒரு போரில் கூட தோல்வியை தழுவியதில்லை. இத்தகைய வீரம் மிகுந்த சிறப்புக்குடையவர்தான் சத்ரபதி சம்பாஜி மகாராஜ் அவர்கள். பின்னர் அவுரங்கசீப் சம்பாஜியை அவர்களை அழிக்க பல நாடுகளின் உதவியை நாடத் தொடங்கினான். சுற்றி இருக்கும் அனைத்து நாடுகளும் ஒன்று சேர்ந்து சம்பாஜியை தாக்கினால் அவரால் அதை எதிர்கொள்ள முடியாது என நினைத்தான். எனவே முதலில் கோவாவில் இருந்த போர்ச்சுகீஸ் மன்னருடன் சேர்ந்து சம்பாஜியை அழிக்க திட்டம் தீட்டினான். இதை அறிந்த சம்பாஜி கோவாவில் உள்ள போர்ச்சுகீஸ் மன்னரை கொன்று வீழ்த்தினார். சத்ரபதி சம்பாஜி அவர்கள் 9 வருடம் அவுரங்கசீப்பின் அனைத்து படைகளையும் அழித்து வீழ்த்தினார். நடந்த ஒரு போரில் கூட அவுரங்கசீப்பின் படை வெற்றி பெறவில்லை. எனவே அவுரங்கசீப் மிகுந்த கோபம் கொண்டான். அவுரங்கசீப்பின் 8 லட்சம் படை வீரர்கள் சம்பாஜியின் 20,000 படை வீரர்களால் கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ந்தனர். தொடர் தோல்விகளை கண்ட அவுரங்கசீப் மீண்டும் பல நாடுகளை ஒன்றிணைத்து சம்பாஜியை அழிக்க திட்டம் தீட்டினான். சம்பாஜி வயதில் இளையவர் ஆயினும் அறிவில் சிறந்தவர் ஆவார். மராட்டியர்களிடம் பணமும் சேனா வீரர்களும் குறைவாக இருந்த காரணத்தினால் புது புது போர் யுத்திகளை சம்பாஜி பயன்படுத்தினார். இந்த யுத்தியை கொண்டு மராட்டிய சாம்ராஜ்யம் தொடர் வெற்றியை கண்டது. பின்பு அவுரங்கசீப் சிக்காதேவ் என்ற அரசரிடம் உதவி கேட்டான். அவரும் அதை ஒப்புக்கொண்டார். இதை அறிந்த சம்பாஜி அரசர் சிக்காதேவை கொன்று வீழ்த்தினார். மேலும் அவர் அனைத்து அரசர்களுக்கும் எச்சரிக்கை விடுத்தார். எவரேனும் அவுரங்கசீப்புக்கு உதவினால் சிக்காதேவை போல அவர்களும் கொல்லப்படுவார் என்று உரைத்தார். மராத்தியனாகிய நான் எனது நாட்டிற்காக போராடுகிறேன். எவரேனும் இதில் குறுக்கிட்டால் அவர்களின் சிரம் கொய்வேன் என சபதம் எடுத்தார். சம்பாஜியை நேருக்கு நேராக எதிர்கொள்ள முடியாத அவுரங்கசீப் சூழ்ச்சி வழியை பயன்படுத்த நினைத்தான். சம்பாஜி அவர்களின் மனைவியின் தம்பியாகிய கனோஜி ஷிர்கேவுக்கு சம்பாஜி சம்பளம் வழங்க மறுத்தார். இதை அறிந்த அவுரங்கசீப் கனோஜி ஷிர்கேவை பயன்படுத்தி சம்பாஜியை அழிக்க திட்டமிட்டான். ஒரு நாள் சம்பாஜி மற்றும் கவி காலாஷ் இருவரும் சங்கமேஸ்வர் என்னும் இடத்திற்கு சென்றனர். அப்பொழுதுதான் கனோஜி ஷிர்கே அவுரங்கசீப்பின் சேனாதிபதிக்கு சம்பாஜி மற்றும் கவி காலாஷ் சங்கமேஸ்வருக்கு செல்வதை கூறினான். பின்பு அவுரங்கசீப்பின் படை அங்கு சென்று 1689 ஆண்டு சம்பாஜி மற்றும் கவி காலாஷ் இருவரையும் சிறைப்பிடித்தது. 8 லட்சம் வீரர்களை கொண்ட அவுரங்கசீப் நேருக்கு நேராக மோத தைரியம் இல்லாமல் இவ்வாறான ஒரு சூழ்ச்சியை புரிந்து சம்பாஜியை சிறைப்பிடித்தான். பின்னர் அவுரங்கசீப் சம்பாஜி மற்றும் கவி காலாஷை சித்திரவதை செய்ய தொடங்கினான். அவர்கள் இருவரையும் ஒட்டகம் மேல் தலைகீழாக தொங்கவிட்டு அந்த ஒட்டகத்தை ஊர் முழுவதும் சுற்றி வர செய்தான். பொதுமக்களை அவர்கள் இருவர் மீதும் கற்களை தூக்கி எறிய உத்தரவிட்டான். அதன்பின் காவலாளிகளை வைத்து கடுமையாக அடித்து துன்புறுத்தினான். அதன்பின் அவுரங்கசீப் சம்பாஜியிடம் 3 நிபந்தனைகளை வைத்தான். 1. உன்னுடைய மராத்திய சாம்ராஜ்யத்தை என்னிடம் ஒப்படைத்து விடு, உன்னை இளவரசனாக்குகிறேன் என்றான். 2. இதுவரை நீ கொள்ளையடித்த அனைத்தையும் என்னிடம் கொடுக்க வேண்டும் என்றான். 3. நீ பின்பற்றும் உனது தர்ம கொள்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றான். இந்த 3 நிபந்தனைகளுக்கும் ஒப்புக்கொண்டால் உயிரோடு இருப்பாய், நாம் இருவரும் சேர்ந்தால் இன்னும் பலசாலியாக மாறலாம் என்று உரைத்தான். ஆனால் சத்ரபதி சம்பாஜி மகாராஜ் மற்றும் கவி காலாஷின் கண்களில் சிறிது கூட பயம் தெரியவில்லை. சம்பாஜி அவுரங்கசீப்பை பார்த்து கூறினான், மராத்திய சாம்ராஜ்யம் எனது தாய்க்கு ஈடானது, அதை ஒரு பொழுதும் நான் உனக்கு தரமாட்டேன். மற்றும் நான் பின்பற்றும் எனது தர்ம கொள்கைகளை மாற்றிக்கொள்வதை விட எனது இன்னுயிரை இழப்பதே மேல் என்று கூறினார். 1000 முறை நீ என்னை கொன்றாலும் நான் மறுபிறவி எடுத்து உன்னை கொன்று எனது நாட்டிற்கு பெருமை சேர்ப்பேன் என்று உரைத்தார். இதை கேட்ட அவுரங்கசீப் அவர்கள் இருவரின் நகங்களை எடுக்க உத்தரவிட்டான். பின் அவர்களின் கண்களில் மிளகாய் பொடியை வீச சொன்னான். அதற்கு பின் இரும்பு கம்பிகளை நெருப்பில் சுட்டெரித்து அவர்கள் இருவரின் கண்களை பறிக்க உத்தரவிட்டான். அதற்கு பின் அவுரங்கசீப் வினவினான், இப்பொழுதாவது நான் கூறும் நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொள் என்றான். ஆனால் அவர்கள் இருவரும் அமைதியாக நின்று கொண்டிருந்தனர். எண்ணற்ற வேதனைகளை அனுபவித்தும் கூட சத்ரபதி சம்பாஜி மகாராஜ் மற்றும் கவி காலாஷ் அவுரங்கசீப்பின் நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொள்ளவில்லை. எனவே
அவுரங்கசீப் அவர்கள் இருவரின் கால்கள் மற்றும் கைகளை வெட்டினான். அவர்களின் தலைமுடியை பிடித்தெறிந்தான். அவர்களின் சதையை வெட்டிவிட்டு மீண்டும் அவுரங்கசீப் 3 நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொள்கிறீர்களா என வினவினான். ஆனால் இருவரும் மீண்டும் அமைதி காத்து நின்றனர். இந்த வலியை அவர்கள் இருவரும் 40 நாட்கள் அனுபவித்தனர். தினமும் அவுரங்கசீப் அவர்களிடம் வந்து நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொள்ளுமாறு கேட்டான். ஆனால் அவர்கள் ஒப்புக்கொள்ளாமல் ஹரஹர மகாதேவ் என்ற வீர முழக்கமிட்டனர். இறுதியில் அவுரங்கசீப் சம்பாஜியை பார்த்து கூறினான், உன்னிடம் நான் தோற்றுவிட்டேன். உனது வீரத்திற்கு முன்னால் நான் ஒன்றுமே இல்லை. எனது 5 மகன்களில் ஒருவனாவது உன்னை போல ஒரு மாவீரனானால் நான் இந்த மொத்த இந்துஸ்தானையும் எனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவேன். நான் எனது தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் சம்பாஜி என்று கூறி அவர்கள் இருவரையும் துண்டு துண்டாக வெட்டி நர்மதா நதிக்கரையில் வீசிவிடும்படி உத்தரவிட்டான். நர்மதா நதிக்கரையில் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு கிடந்த சத்ரபதி சம்பாஜி மகாராஜ் மற்றும் கவி காலாஷை கண்டு மராத்திய மக்களின் கண்களில் இருந்து செந்நீர் வடிந்தது. பிறகு அனைத்து மராட்டியர்களும் ஒன்றிணைந்து துண்டு துண்டாக கிடந்த உடல்களை ஒன்றாக தைத்து இறுதி சடங்கை செய்தனர். அதற்கு பின் தேசமெங்கும் புரட்சி வெடித்தது. ஒவ்வொரு வீடுகளும் கோட்டைகளாக மாறின. அனைத்து பெண்களும் சேனா வீரர்களாக மாறினர். ஒவ்வொரு அம்பும் பிரம்மாஸ்திரமாக மாறியது. தேஷ் தர்ம பர் மிட்னே வாலா ஷேர் சிவா கா சாவாத்தா மகா பிரகம்னி பரம் பிரதாபி ஏகி ஏக் சம்புராஜாதா என்ற முழக்கமிட்டு அனைத்து மராத்தியர்களும் ஒன்றாகினர். டெக்கனை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட அவுரங்கசீப் சத்ரபதி சம்பாஜி இறந்த சில வருடங்களில் அதே டெக்கன் நிலத்தில் கொல்லப்பட்டான். இப்படிப்பட்ட வீர சரித்திரத்தை நீங்கள் அனைவரும் அறிந்து கொள்வதற்காக தான் இந்த பதிவு. முடிந்தவரை இந்த பதிவை உங்கள் உற்றார் உறவினர் அனைவருக்கும் பகிருங்கள். அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும் இவரை பற்றி. நன்றி, வணக்கம்.